இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியை கொடுத்த வசனம் யோவான் 21 வசனம். முந்தந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நானும் என்னை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகின்றார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீமோனை நோக்கி, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்கின்றார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூட இயேசப்பா சொல்கின்றார், மகனே, மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்மேல் அன்பு வைத்திருக்கிறாயா? நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? என்மேல் நீ அன்பு செலுத்துகிறாயா மகனே, மகளே என்று சொல்லி இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் குறிப்பிட்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நாம் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டாலும் கூட கர்த்தரோடு கூட ஐக்கியம் இல்லை, தேவனோடு கூட உறவாடுதல் இல்லை, ஜெப வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு அப்படித்தான் நாம் அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் சில பேர் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கலாம். அன்பு செலுத்துகிறவர்களாக, கர்த்தரை அதிகமாய் நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகளாக கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவரை அறிந்தும் அவர் மேலே அன்பு செலுத்தாமல், கர்த்தரை நேசிக்காமல், இயேசப்பாவை நேசிக்காமல் இருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நேசியுங்கள். உங்களுக்காக அவர் எவ்வளவாய் இரத்தத்தை சிந்தினாரே. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அல்லவா? ஒருவரும் கூட இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடாது, பாவத்திலே பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது. எல்லாரும் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், சுதந்திரவாளிகளாய், பரலோக ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி கொடுத்தாரே. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கும் இயேசுவுக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஐக்கியம் இருக்கிறதா? ஒருவேளை உலகத்தின் நேசம், உலகத்தின் பாசம், உறவுகள், பிள்ளைகள், கணவன், மனைவி, குடும்பங்கள், இப்படி உங்களுடைய பாசம் இருக்கிறதா? உலகத்தின் சொத்துக்கள், பணங்கள், வேலைவாய்ப்புகள், இதன் மேலே நீங்கள் உங்கள் ஆசை பற்றுகளை வைத்திருக்கிறீர்களா? கர்த்தரை நீங்கள் நினைக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். எத்தனை ஆண்டுகள் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தாலும் கூட கர்த்தரை அறிகின்ற அறிவு, ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, கைவிடப்பட்ட நிலைகளிலே நாம் காணப்படுவோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 தரம் சொன்னாரே. அப்படியானால் இன்றைக்கு உங்களோடு கூட தெளிவாய் பேசுகின்றார். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒருவேளை பாவத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்தாலும் உங்கள் பாவத்தை விட்டுவிட்டு, அசுத்தத்தை விட்டுவிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி, அவருடைய இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் உங்களை மாற்றும். உங்களை அதிகமாய் நேசிப்பார். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் வந்து கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை கழுவும், உடைய வார்த்தைகள் என்னோடு கூட இடைப்பட்டது ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பாவத்தை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் அணைத்துக் கொள்வார். உங்களோடு கூட இருந்து நடத்துவார். பிரியமானவர்களே, அப்படி என்னால் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை பயன்படுத்துவார். பேதுருவிடத்தில் சொல்லும் பொழுது, சீமோனிடத்தில் சொல்லும் பொழுது சொல்கின்றார் அல்லவா, என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி உங்களையும் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆதாயம் செய்யும் பாத்திரமாய், அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பிள்ளைகளாக உங்களை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், வல்லமையினால் நிரப்புவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக. ஆமேன்.